ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன எஸ்டிசி அப்படின்னு போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது, எனக்குமே தெரியல. இன்றைக்கி தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. சரி, இது புதுசாக வர்றவங்களுக்கு பயன்படலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சவுதி அரேபியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டிசி ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெரி சிம்பிள் தான் நண்பர்களே. ஓகேவா? வெரி சிம்பிள் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க என்ன ரீசார்ஜ் நம்பர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஊர்லாம் ஏர்டெல், ஜியோ இது மாதிரிலாம் ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி கூப்பன் இருக்கா என்னன்னு தெரியல. முன்னாடிலாம் இருந்துச்சு. 20 ரூபா 15 ரூபாய்க்குலாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இது இங்கே 23 ரூபா அந்த கார்டோட விலை. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்னா இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கீழேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், *155 தெரியுதா உங்களுக்கு? அது மூலியமாகவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? *155 போட்டு இந்த 16 இலக்க நம்பரை போட்டு 12 இலக்கமா அப்போ அந்த நம்பரை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஷ் சென்ட் பண்ணி சிம் 1னா சிம் 1, சிம் 2னா சிம் 2 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும். ஓகேவா? இப்படியும் ரீசார்ஜ் பண்ணலாம். இல்லை இதுமாரி நம்பரு நம்மளுக்கு தெரியல சரியா அப்படின்னா இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மை எஸ்டிசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் நம்பர் கேட்டிருப்பாங்க. கீழே ரீசார்ஜ்னா ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர், ஒரு கட்டம் அந்த கட்டத்தில் நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும். இவ்வளோ தான் நண்பர்களே, வெரி சிம்பிள் தான். ஓகேவா? இதே மாதிரி தான் மொபைல் கார்டும் சரி, ஜெயின் கார்டும் சரி, இதே மாதிரி தான். அதிலேயே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதனால் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற நம்பர் என்னன்னு தெரியாமல் யாரையும் கேட்டுக்கொண்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நானே இப்போ கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு கீழே நம்பர் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சின்னதாக பொடுசாக இருக்கா நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? *155 போட்டு அந்த நம்பரை போட்டு ஹேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும். சிம் 1னா சிம் 1, சிம் 2னா சிம் 2. அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.